Welcome back to our channel Kritika Energy Essence. So higher secondary minimum learning material 5 marks part 2 இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ ஏற்கனவே 5 பேராகிராஃபோட எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப சிம்பிள் மெத்தடில் போட்டிருக்கோம் போன ப்ரீவியஸ் வீடியோவில். பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மினிமம் லேர்னிங் மெட்டீரியல் ஃபார் 5 மார்க்ஸ் பார்ட் 2. ஸோ 44 அதாவது நோட் மேக்கிங் ஆர் சம்மரி ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் காம்ப்ரிஹென்ஷன் தான். ஸோ எரர் ஸ்பாட்டிங் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான மோட்டிவேஷனல் ப்ளஸ் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாலும் கூட ஆஸ் அ பிஜி டீச்சராக நான் வந்துட்டு நம்ம ஹையர் செகண்டரி பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லான மினிமம் லேர்னிங் மெட்டீரியல் தான். இதை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நான் அப்லோட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய பசங்களுக்கான மினிமம் லேர்னிங் மெட்டீரியல்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், கிஃப்டட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் ஸ்டடி இன் யுவர் ஓன் வே. இது வந்து ரொம்ப மினிமம் லேர்னிங் பசங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபுளாக படிக்கிறதுக்கான ஒரு மெத்தட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 44 அந்த கொஸ்டின் வந்து சம்மரி ரைட்டிங், அடுத்து வந்துட்டு லெட்டர் ரைட்டிங், இதெல்லாம் வந்து பேசிக்காக கீ பாயிண்ட்ஸ். இதெல்லாம் இதையாவது எழுதுங்க. இது நான் ஏற்கனவே சொன்னது தான். நத்திங் இஸ் பெட்டர் தேன் சம்திங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சம்திங் என்ன எழுதணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது நான் கொடுத்துருக்கேன். ஸோ சம்மரி ரைட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீட் அண்ட் ரைட் த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் பேசேஜ், அதாவது ரீட், அதுக்கப்புறம் ரைட் த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் பேசேஜ். ஸோ ஃபஸ்ட்டு ரஃப் காப்பி எழுதியிருக்கணும், அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்கணும். அடுத்து ஃபேர் காப்பியை டைட்டில் வந்து பேசேஜ்லேருந்து செலக்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் பேசேஜ் ஆர் பேராகிராஃபை எழுதிட்டு நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கிவன், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ரிட்டன். நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கிவன் வந்து ஒரு 150 75 இருக்கலாம். அதில் 1/3 மூன்றில் ஒரு பங்குன்னு சொல்லலாம். அதில் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ரிட்டன் கொடுக்கலாம். ஸோ ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி, ஃபேர் காப்பிக்கு கீழே டைட்டில், அதுக்கு கீழே ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் த பேசேஜ் எழுதுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கிவன், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ரிட்டன் நம்ம எழுதலாம். ஸோ சம்மரி ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன மோட்டிவில் நமக்கு கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் படித்து அதோட ஷார்ட் ஃபார்ம், இன்னும் முக்கியமான டிஸ்கிரிப்ஷன், எக்ஸ்ட்ரா அட்ஜெக்டிவ், இதெல்லாம் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட முக்கியமான கோர் பாயிண்ட்டை உங்களுக்கு எழுத தெரியுதா, வாசித்து எழுத தெரியுதா அப்படிங்கிறது தான் இந்த சம்மரி ரைட்டிங் அப்படிங்கிறதோட நம்மளோட சம்மரி, முக்கியமான சம்மரியே எழுதுறது அப்படிங்கிறது தான் இதோட மோட்டிவ், லேர்னிங் அவுட்கம்னு நம்ம சொல்லலாம். இதில் வந்து ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி, ரஃப் காப்பி எழுதணும், ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிவிட்டு ஃபேர் காப்பி எழுதணும். அடுத்து லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபார்மல் லெட்டர் டு ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ், இல்லாட்டி உங்களோட சுப்பீரியருக்கு. ஃப்ரம் வந்து எப்போவுமே எக்ஸ்எக்ஸ் போட்டுக்கலாம். டு ஒய்ஒய்னு கொஷினில் கொடுத்துட்டாங்கன்னா ஒய்ஒய், இல்லைனா கொஸ்டின் பேப்பரில் பாக்ஸில் கொடுத்துருக்கிற அட்ரஸ் கொடுக்கணும். சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட், டு ரைட் எ லெட்டர் டு பஞ்சாயத்து ஆஃபீஸ் ஃபார் த ரோடு, டு அப்ளை ஃபார் த ரோடு இன் அவர் பஞ்சாயத். ரெஸ்பெக்டட் சார் ஆர் மேடம் போட்டுக்கோங்க. பாடி ஆஃப் த லெட்டர் உங்களோட கொஷின் பேப்பர்லேருந்து என்ன லெட்டர் எழுதுறீங்களோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. தேங்க்யூ கண்டிப்பாக எழுதுங்க. யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி கஷ்டமாக இருந்தால் யுவர்ஸ் ட்ரூலி எழுதுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் ஆன் த கவர், டூ அட்ரஸில் எக்ஸ்எக்ஸ்ஒய்ஒய் கொடுத்துருந்தா அதே போடுங்க, இல்லை டூ அட்ரஸில் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கீங்களோ அதை நீங்கள் எழுதுங்க. ஸோ இது ஃபார்மல் லெட்டருக்கு. ஃபார்மல் லெட்டர் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா ஆஃபீஸு, ஸ்கூலு, காலேஜ் எழுதுறது. இதில் ஃபார்மல் லெட்டரில் இன்னொன்று அடுத்தது வந்து பயோடேட்டா, டு அப்ளை ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு வரும். ஸோ இந்த இதில் முக்கியமான பாயிண்ட்னா ஃப்ரம் டு ஒரு எழுதணும், கண்டிப்பாக சப்ஜெக்ட் எழுதியிருக்கணும், ரெஸ்பெக்டட் மேடம் எழுதியிருக்கணும், ரெஸ்பெக்டட் சார் ஆர் மேடம், அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த லெட்டர், அதுக்கப்புறம் தேங்க்யூ யூ சென்டரில் எழுதிட்டு யுவர்ஸ் ட்ரூலி, அட்ரஸ் ஆன் த கவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து இது வந்து ஃபார்மல் லெட்டர். ஃபார்மல் லெட்டரில் அடுத்த பாயிண்ட் என்ன, ரைட் த லெட்டர் டு அப்ளை ஃபார் த போஸ்ட் ஆஃப், இல்லைனா ரைட் அன் அப்ளிகேஷன் டு த போஸ்ட் ஆஃப் ஒரு மேனேஜர் இந்த கன்சர்ன் கம்பெனி, இல்லை செக்ரட்டரி இந்த கன்சர்ன் கம்பெனி வித் ரெக்வயரிங் குவாலிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ என்னென்ன குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அது இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ண. அதுக்கு அடுத்தது வர்றது வந்துட்டு நமக்கு ஃபார்மல் லெட்டர், இன்ஃபார்மல் லெட்டர், ஃபார்மல் லெட்டர், அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்மல் லெட்டர் வரும். ஸோ இது வந்து ஃபார்மல், இது வந்து பேசிக். நீங்கள் இதுக்கு வந்து ஆஃபீஸ், ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸில் நீங்கள் ரோடு, வாட்டர் எது கேட்குறதா இருந்தாலும், இல்லை ஒரு கம்பெனியோட ஜிஎம்க்கு கேட்குறதா இருந்தாலும் எழுதலாம். இதில் அப்ளிகேஷன் எழுதும்போது ஃப்ரம் டு கொடுத்துட்டு சப்ஜெக்ட், ரெஸ்பெக்டட், பாடி ஆஃப் த லெட்டர் இதெல்லாம் எழுதிட வேண்டியதான்.
பயோடேட்டா நம்ம எடுத்துக்கும் போது நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களுக்கு ஒரு 23 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன மாதிரி டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். மெயில் அட்ரஸ் @gmail.comனு போட்டு ஏதோ ஒரு மெயில் அட்ரஸ் போட்டு yahoo.com ஜிமெயில் கொடுத்துருக்கலாம். ஃபோன் நம்பர், அடுத்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னால் உங்களோட ஒரு ஸ்பீக்கிங் ஸ்கில், ரைட்டிங் ஸ்கில், கம்ப்யூட்டர் ஸ்கில் இது மாதிரி கொடுக்கலாம். கோ கரிக்குலர்னால் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது டான்ஸ், மியூசிக் அந்த மாதிரி கோ கரிக்குலர் கொடுக்கலாம். ஸோ லாங்குவேஜஸ் லோனில் தமிழ், இங்கிலீஷ் கம்பல்சரி கொடுத்துருங்க. ஸோ ஹிந்தி, தெலுங்கு அப்படின்றது கொடுத்துடலாம். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எஸ்எஸ்எல்சி, இயர் ஆஃப் ஸ்டடி எந்த வருஷம் படித்தோம். ஸோ எஸ்எஸ்எல்சிக்கு அடுத்து 2 வருஷம் கழிச்சு ஹெச்எஸ்சி, அதுக்கப்புறம் 3 வருஷம் வந்து அண்டர் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணோம். அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணோம். இன்ஸ்டியூஷன் நேமு, அதுக்கப்புறம் பிளேஸு, டைமு, வந்து நமக்கு வந்து பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம், அது கொடுத்துடலாம். இப்போ இதில் வந்து ரெக்யூர்மெண்ட்டு, நீங்கள் வந்து டிகிரி இன் இங்கிலீஷ் முடிச்சிருக்கணும் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் கொடுக்கணும். இப்போ நீங்கள் டீச்சருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பிஎட் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு என்ஜினியரிங் கேண்டிடேட்டாக இருந்து கேட்குறாங்க அப்படின்னா நம்ம பிஇ கொடுக்கணும், பிஇ எம்இ கொடுக்கணும். ஒரு டாக்டரேட் கேண்டிடேட் இருந்தால் பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ என்ன ரெக்யூர்மெண்ட் கேட்குறாங்க, லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி இருக்கணும்னு கேட்டால் இருக்கணும், கம்ப்யூட்டரில் ஜாவா தெரிஞ்சிருக்கணும்னு கேட்டால் அதை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற குவாலிஃபிகேஷன், ரெக்வயர்ட் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பயோடேட்டா வந்து வடிவமைச்சிருந்தீங்கன்னா தான் அதில் பயோடேட்டாக்கான மார்க்கு கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்தோம், இதில் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, அண்டர் கிராஜுவேட், அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்றத சொல்லிடலாம். ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து நம்ம வந்து இது வந்து ரெண்டுமே ஃபார்மல் லெட்டரில் தான் வந்துடும். ஸோ மேக்ஸிமம் ஃபார்மல் லெட்டரில் நமக்கு வந்து நீங்கள் ஹையர் செகண்டரி முடிக்கிறதுனால உங்களுக்கு ரெஸ்யூம் ரைட்டிங் அந்த அப்ளிகேஷன் போட தெரியுதா அப்படிங்கிறத வந்து நமக்கு கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. அதனால மேக்ஸிமம் இதில் வந்து கொஸ்டினில் ரைட் த அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் மேனேஜர் இன் பிஹெச்எல் வித் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை எழுதலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் லெட்டர் ரைட்டிங்கில் இன்ஃபார்மல் அப்படின்னா, இன்ஃபார்மல் லெட்டர்னால் லெட்டர் டு யுவர் ரிலேட்டிவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கூட ரிலேட்டிவ்ஸாக இருக்கிறவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்க, உங்களோட லைஃப் ஓரியன்டாக இருக்கிறவங்க, கெரியர் ஓரியன்டாக இல்லாமல் அவங்களோட எழுதும்போது டியர், பாடி ஆஃப் த லெட்டர், டியர்ன்ற இடத்துல அங்கிள், ஆண்ட்டு, மாம், டேட், ஃப்ரெண்டு பேர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். மேலே வந்து ரைட் கார்னரில் டேட்டு, பிளேஸ் போடணும், டியர், அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த லெட்டர், தேங்க்யூ, இன்வைட்டிங் லெட்டராக இருக்கலாம், தேங்க்யூ லெட்டராக இருக்கலாம், கிஃப்ட்டுக்கு தேங்க் பண்ணலாம், ஃபெஸ்டிவலுக்கு இன்வைட் பண்ணலாம், இல்லை உங்களோட அச்சீவ்மெண்ட்டை இது பண்ணலாம், ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை அவனோட அச்சீவ்மெண்ட்டுக்கு நீங்கள் கங்க்ராச்சுலேட் பண்ணலாம் உங்களோட ஃப்ரெண்டோட அச்சீவ்மெண்ட்டுக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபார்மல் லெட்டர் இருக்குது. இன்ஃபார்மல் லெட்டர்னாலே ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எழுதுறது டியர் ஃப்ரெண்ட் அப்படின்றது போட்டுக்கலாம், இல்லை டியர் அங்கிள், ஆண்ட்டு, மாம், கிராண்ட்பா, கிராண்ட்மா யார் வேணாலும் போட்டுக்கலாம். அட்ரஸ் ஆன் த கவர். ஸோ யுவர்ஸ் லவ்விங்லி, இந்த இடத்துல வந்து நம்ம யுவர்ஸ் லவ்விங்லின்னு கொடுக்குறோம். ஸோ டூ அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன எழுதணுமோ அதுதான். இங்கே வந்து நம்ம டூ அட்ரஸ்ன்னு கொடுக்க மாட்டோம். பட் நமக்கு என்ன டூ அட்ரஸ் கொடுத்துருக்கோமோ அதை யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்னா லெட்டர் டு யுவர் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதில் எப்படி நீங்கள் டயக்னோஸ் பண்ணுறது இது இன்ஃபார்மலா அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து இன்வைட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது அது ஃபார்மல் லெட்டர். ஸோ மேக்ஸிமம் ஃபார்மல் ஒன்று, இன்ஃபார்மல் ஒன்று கண்டிப்பாக கேட்குறாங்க. அந்த ஃபார்மல் லெட்டரில் எப்படியா இருந்தாலும் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் மேக்ஸிமம் வந்துடும். இல்லை இந்த பஞ்சாயத்துக்கு எழுதுங்க, இல்லை நீங்கள் ஒரு ஸ்கூல் பீப்புள் லீடராக இருந்தால் ஒரு பர்மிஷன் எழுதுங்க, இப்படிங்கிற கொஷின் வந்துடும். இன்ஃபார்மலை பொறுத்த வரைக்கும் லெட்டர், உன் அங்கிளுக்கு லெட்டர் எழுதுங்க, இல்லை உன் ஃப்ரெண்டை வந்து உங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணுங்கள், இல்லை ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ஜாய் பண்ணதை சொல்கிறது, இல்லை நீ வந்து இப்போ வெக்கேஷன் போயிட்டு வந்து ஒரு டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்க அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் இதில் வர்றது. ஸோ லெட்டர் ரைட்டிங். அடுத்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நமக்கு வந்து பேராகிராஃபை ஃபஸ்ட்டு கொஸ்டினை படிக்காமல் 3 தடவை படித்தா அட்லீஸ்ட் என்ன தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் முதல் டயக்னோஸ் பண்ணி கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஸ்டினை படித்து அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் எங்கே இருக்குன்னு அதுக்கப்புறமா தேடுங்க அப்படின்னு நான் அடிக்கடி பசங்க கிட்ட சொல்கிறது தான். ஸோ அது ஏன்னா டேரெக்டாக கொஸ்டினுக்கு போட்டோன்னா கொஸ்டினுக்கான ஆன்சர் மட்டும் தான் தெரியும், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. மேக்ஸிமம் 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங், இதுக்கு மீனிங் என்னவாக இருக்கும். ஸோ இதுக்கு மீனிங் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பேராகிராஃபை திரும்ப திரும்ப நம்ம படிக்கிறது மூலமாகவே அது என்ன மீனிங்கில் அது வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
காம்ப்ரிஹென்ஷன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எரர் ஸ்பாட்டிங்க்கு தனியாகவே ஒரு வீடியோ, அது எரர் ஸ்பாட்டிங் நீங்கள் எடுத்திங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 அது தனியாக அந்த 5 மார்க்குக்கு மட்டுமே நிறையா டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அதை ஷார்ட் டவுன் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்ம எக்ஸாமுக்கு தேவைப்படுற அதிகபட்சமான ஒரு எக்ஸாம்பிள்ஸை ஒரு 50க்குள்ளே சுருக்கிட்டு ஒரு 2 பார்ட்டுக்குள்ளே எரர் ஸ்பாட்டிங்கான வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுத்துட்றேன். கண்டினியூலாக அடுத்து வர்றது வந்து நமக்கு எரர் ஸ்பாட்டிங் தான். அதை முடிச்சதுக்கப்புறம் நான் 3 மார்க்குமே கொடுத்துட்றேன். இல்லை 3 மார்க் அப்லோட் பண்ணிவிட்டு கூட நான் எரர் ஸ்பாட்டிங் கொடுப்பேன். இதே மாதிரி இது வந்து மினிமம் லேர்னிங் மெட்டீரியல். எரர் ஸ்பாட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். கிஃப்டட், ஆவரேஜ் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடிகிற மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்மரி ரைட்டிங். ஏன் நான் வந்து நோட் மேக்கிங் கொடுக்கலன்னா நமக்கு ஸ்டெப் மார்க் கிடையாது, ரொம்ப மினிமல் மார்க் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் சம்மரி ரைட்டிங் எழுதுங்க. இல்லை நோட் மேக்கிங் நான் வெல்வர்ஸ்டாக இருக்கேன் அப்படிங்கிறவங்க நோட் மேக்கிங் எடுத்துக்கலாம். சம்மரி ரைட்டிங் பார்த்துருக்கோம். லெட்டர் ரைட்டிங்கில் ஃபார்மல், இன்ஃபார்மல். ஃபார்மலில் கொலீக்ஸுக்கு எழுதுறது பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ரைட் அப்ளிகேஷன், அதோட பயோடேட்டாவோட செக் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து இது என்ன அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தாச்சு. இப்போ மினிமம் லேர்னிங் மெட்டீரியல் ஃபார் 3 மார்க்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக் இட், சப்ஸ்கிரைப் இட், share the video to your friends, those who are study for the higher secondary examination. Thank you friends. Thank you students.